நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பத்திரிகையாளர் திரையிடலுக்காக ப்ரெஷ் ஷோவுக்காக ஒரு படத்தை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். படத்தினுடைய பேரை பார்த்த உடனேயே வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். படத்தினுடைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னோடனே ஏதோ ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஒரு படம் போல இருக்கு. இல்லைன்னா புகைப்பட கலைஞருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவத்தினுடைய பின்னணியாக இருக்கும். இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபியில் அவருக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத ஒரு விஷயத்தின் பின்னணியை ஒரு வரலாற்று சம்பவமாக சொல்கிறாங்க போல இருக்கு. இல்லை ஒரு புகைப்படத்தின் பின்னணியில் ஒரு கதை சொல்ல போகிறாங்க போல இருக்கு. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுடன் அப்படியே ப்ரெஷ் ஷோவுக்கு போய் உட்கார்றேன். நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்து உள்ள நுழைஞ்சோமோ அத்தனை விஷயங்களையும் வேறு மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஐயையோ நம்ம நினச்சது வேற, இது வேறையா இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது தான் படத்தினுடைய பின்னணியை புரிய ஆரம்பிச்சது. ஓ ஃபோட்டோகிராஃபினா இதான் போல இருக்கு, இல்லை ஃபோட்டோகிராஃபர்னா இப்படி தான் போல இருக்கு அப்படின்ட்டு நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். வாங்க படத்தினுடைய விமர்சனத்துக்கு போகலாம். ஃபோட்டோகிராஃபர் திரைப்படத்தினுடைய விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இடம்பெற போகுது. நிகழ்ச்சி போலவா? ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொன்னோடனே நான் எதிர்பார்த்து பார்க்க போன இடத்துல நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஆனால் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் கதை வேறையாச்சே, நம்ம எதிர்பார்த்தது வேற இல்லை, அதை இதையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய மகன். அவர் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர். அப்பா சொல்கிறாரு, என்னுடைய பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணுன்ட்டு. இல்லைப்பா, எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அந்த ஆம்பிஷனில் நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்து இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு. அப்பாவும் சரிப்பா நீ உன் வேலையை பார்த்துக்கோன்றாரு. ஸோ வீரா அப்படிங்கிற அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, தன்னுடைய நண்பன் கபிலனை பார்க்க போகிறார். அந்த நண்பனுடைய வீட்டில் ஒரு புகைப்படம் கிடைக்குது. அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பற்றி கதை சொல்லும்போது, கொடைக்கானலில் வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இந்த மரம் இருக்குது, அதாவது கோல்டன் ட்ரீ ஒன்று இருக்குது. அந்த கோல்டன் ட்ரீக்கு முன்னாடி டக்ளஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காரர் நின்று புகைப்படம் எடுத்தது. இது எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு புகைப்படம் அனுப்பி, இந்த பின்னணியில் இருக்கிறது எங்கள் தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அனுப்பின புகைப்படம் லெட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் கபிலன் சொல்ல, அப்படியா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறார். வீராவோட கபிலனும் போகிறதா பிளானு. ஆனால் கபிலனால் போக முடியல. ஸோ வீரா மட்டும் கிளம்பிடுறார். அவர் கிளம்பி கொடைக்கானல் போனோன்னா அவருக்கு கைடாக கபிலன் ஏற்பாடு செய்யக்கூடிய மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார். மதியோடு சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணும்போது ஃபாரஸ்ட் ரேஞ்சில் அவங்களுக்கு அனுமதி கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க, போகாதீங்க, போனால் ரொம்ப ஆபத்து நிறைந்த பகுதி, எக்காரணத்தை கொண்டு போயிடக்கூடாது, போனால் திரும்பி வர முடியாது, தங்கம் வேணுமா அல்லது உங்களுக்கு உசுறு முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மதியினுடைய பெரியப்பா வந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஊரினுடைய பெரிய மனிதர் மாதிரி இருக்கார். அவரும் சொல்கிறார் போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கேட்டு மீறி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு எத்தனைக்கிறார் வீரா. அந்த கோல்டன் ட்ரீ இருக்கக்கூடிய பகுதி வந்து மதிக்கெட்டான் சோலை அப்படின்றாங்க. மதிக்கெட்டான் சோலைக்குள்ளே போனவங்கலாம் மதி மயங்கி போயிடுறாங்க, வழி மறைந்து போயிடுறாங்க. பல பேர் போனவங்க திரும்பி வரவே இல்லை, இறந்து போயிடுறாங்க அப்படின்லாம் நிறைய பயமுறுத்தும் கதைகளை கேட்ட பிறகு மீறி உள்ளே போகிறாரு வீரா. போனதுக்கப்புறம் அவர் பெரிய ஆபத்துக்கள்லாம் சந்திக்கிறார். ஒவ்வொரு ஆபத்தையும் மேற்கொண்டு 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 உள்ளே போகிறார். கடைசியாக அவர் அந்த கோல்டன் ட்ரீயை பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த ஃபோட்டோகிராஃபர் படத்தினுடைய கதை. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ஆனால் படத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அஷ்ரஃப் கதாநாயகனாக நடிச்சிருக்கார். அஷ்ரஃப் தான் படத்தினுடைய இயக்குனரும் கூட. இயக்குனரை பற்றி பிறகு பேசலாம். அஷ்ரஃப் வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர். ரொம்ப சுத்தமாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். எப்போ பேசினாலும் கையெல்லாம் துடைச்சிட்டு சானிடைசேஷன் போட்டு தான் கையெல்லாம் துடைச்சிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி கேரக்டர். அவருக்கு ஒரு காதலி. அந்த காதலி வந்து ஜன்னி சுவாமிநாதன். அவங்க வந்து வராங்க, உனக்கு 30 வயசு ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் வந்து என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம ஒரு 7 வருஷமாக லவ் பண்ணுறோம், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நான் ஒரு ஏதாவது அட்வென்ச்சர் ஏதோ பண்ணணும் அப்படின்னு பேசுகிற கேரக்டரில் அஷ்ரஃப் ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அப்புறம் கொஞ்சம் சைக்கோத்தனமாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன், அவருடைய நடிப்பு எல்லாமே ஒரு இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணுற லெவலில் போது அண்டர் ப்ளே பண்ணுறாரு. சில நேரத்தில் ஓவர் பிளேயெல்லாம் இருக்குது, சில இடங்களில் பார்த்திங்கன்னா சட்டில்டாக இருக்குது. அஷ்ரஃப் ரொம்ப அழகாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்மளுக்கே வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கைத்தட்டல் கூட நம்ம வெளிப்படுத்திடுறோம் அஷ்ரஃபுடைய நடிப்பை பார்க்கும்போது. ஏன்னா படத்தினுடைய கேப்டன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ, அவர் வந்து கதை முழுக்க ட்ராவல் பண்ணும்போது அந்த கேரக்டராகவே அவர் மாறிக்கிட்டே வராரு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதங்கி பிரசங்கித்தனமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேரக்டருக்கு அவர் பொருத்தமாக இருக்கார். ஜன்னி சுவாமிநாதன் கதாநாயகி அப்படிங்கிற பேரில் வராங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்மளுடைய
வீரான்ற கேரக்டரில் தான் அஸ்ரப் நடிச்சிருந்தாரு. அவருடைய நண்பன் கபிலனாக கருணாகரன் நடிச்சிருப்பார். கருணாகரன் வந்து வராரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவரை வந்து முழுமையாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா அவரை வந்து காட்டுக்குள்ளே கூண்டு போயிருக்கலாம், அவர் கூண்டு போல. அப்புறம் மதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டுக்குள்ளலாம் சுத்த வைக்கிறாங்க. அவருடைய பெரியப்பாவாக தான் வேல ராமமூர்த்தி வந்திருக்காரு. அவர் ஒரே ஒரு சீனில் தான் வராரு. அந்த ஒரு சீனே மனுஷன் ஒட்டுமொத்த படத்தில் அவரே கம்பீரமாக நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. வேல ராமமூர்த்தியினுடைய அந்த அவருடைய உடல் மொழி இயல்பு அப்படின்னு எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கார். இல்லை, ஒவ்வொரு படத்துலையும் மாறுற மாதிரி இல்லை, அந்த கேரக்டரை பார்க்கும்போது அந்த கேரக்டரை மாறிடுறாரு வேலா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் நரேன் வந்து அஷ்ரஃபுடைய அப்பாவாக இருக்கார், அதான் வீரா கேரக்டருக்கு. அதே போல் அவங்களுடைய அம்மாவாக தேவி மகேஷ் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிற ஒரு சீனை தவிர மற்ற 2 பேருமே தனித்தனியாகவே இருக்காங்க. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சின்ன பையன் கேரக்டராக நடிக்க வச்சிருக்கிறதுல பையன் வந்து பொறுப்பாக, அதாவது அம்மாவோட அந்த பேசக்கூடிய உரையாடலாம் அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாகரன் கடந்து வரோம் இல்லையா, இங்கே நிழல்கள் ரவி வந்து ஒரு இடத்துல வர்றார் கடைசி சீனில் டாக்டரா. அவர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு டாக்டராக அவர் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுட்டு போயிடுறார். உரியடி சிவாவை பார்க்க முடியுது. எல்லா கேரக்டருமே ரொம்ப பயன்படுத்தின விதத்தில் அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கவுங்களுடைய வேலையை அவங்கவுங்க சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ரியாஸ் அகமது பண்ணியிருக்கார். ஒரு காடு சார்ந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரு கொடைக்கானலில் நடக்கக்கூடிய கதை அப்படின்னோடனே கொடைக்கானலுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி, அந்த அடர்ந்த காடு, மதிக்கட்டான் சோலைன்னு சொல்கிறாங்களே, இந்த மதிக்கட்டான் சோலைன்னா எங்கே, எப்படி இருக்கும், அப்புறம் வந்து இந்த கோல்டன் ட்ரீயை தேடி போகிற விஷயம், அந்த காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து தன்னுடைய கேமராவில் ரியாஸ் அகமத் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ஆர்சி பிரணவ் வந்து படத்தினுடைய படத்தொகுப்பாளர். பிரணவுடைய அந்த படத்தொகுப்பில் அந்த வேகம் மட்டுப்படவில்லை அப்படின்னே சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் படத்தினுடைய ஸ்கோர் வந்து மியூசிக் தான். அதாவது ஆர்ஆர் சைடு, அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா படத்தினுடைய பாட்டு 2 பாட்டு கொஞ்சம் மிரட்டல மாதிரி இருக்குது, இருந்தாலும் மனசில் நிற்கலை. டூயட் கிடையாது இல்லையா, அதனால் வந்து மாண்டேஜஸ் பேஸ்டு சாங் அது. அதை கடந்து படத்தினுடைய ஆர்ஆரில் தனியாக நிற்கிறார். யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சந்திரசேகரன் சொல்லிட்டு புதுமுகமாக தான் இருக்குது. ராஜ்குமார் சந்திரசேகரனுடைய அந்த ஆர்ஆர் படத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டுது அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்துக்கான பாடல்களும் வசனத்தின் வழியாக நானும் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமன் அப்படின்றவர் வந்திருக்கார். பிரேமன் வந்து நிறைய வசனங்களால் கவனிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அதாவது எல்லா கடவுளும் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் காப்பாற்றுறது தான் கடவுளோ அப்படிங்கிற மாதிரி விஷயம். இந்த காடு என்னவென்னு செய்யும், இந்த காட்டுக்கு நினச்சா தான் உன்னை உசுரோட விட முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அப்புறமா அது தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தாய்மையை பேசக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அந்த வசனம், இது எல்லாமே வந்து கொஞ்சம், அதாவது மிகைப்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் போனால் கூட படத்திற்கு என்ன தேவையோ அல்லது நாங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் கவனிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தின் வழியாக கவனிக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டிருக்கார் பிரேமன். உண்மையாகவே அவரை நான் பாராட்டுவேன். அதுக்கப்புறம் ஏபிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அப்துல் பாசிட் சையத் வந்து படத்தை தயாரிச்சிருக்கார். அவருடைய தயாரிப்புக்கு முதல் பாராட்டு என்னென்னா, இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையில் பார்க்கும்போது ஒரு மிஸ்ட்ரி பேஸ்டு, ஒரு த்ரில்லர் பேஸ்டு, ஒரு கோஸ்ட் பேஸ்டு இப்படிலாம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தப்ப இது என்ன மாதிரி ஜானர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்த அவருக்கு ஒரு பாராட்டு. அஷ்ரஃப் தான் படத்தினுடைய எழுத்து இயக்கம், அவர் தான் வந்து கதை இயக்கத்துக்கு ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷனுக்கு வந்து இவர் தான். இவருடைய நடிப்பும் இயக்கமும் இந்த படத்திற்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற அந்த படத்துக்கு ஒரு நியாயம் செய்திருக்கிறதான்னு கேட்டால் படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் நிறைய ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய மைனஸும் இருக்குது இந்த படத்தில். ஸோ நான் ப்ளஸ்ஸை கொஞ்சம் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து இரட்டை அர்த்தங்கள் இல்லை, அதே மாதிரி முகம் சுளிக்கிறதுக்கு மாதிரியான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. நிறைய இடங்களில் ரொம்ப டீசெண்டான வசனங்களும் டீசெண்டான காட்சியும் எக்காரணத்தை கொண்டு ஒரு தவறான போக்கையும் காட்டலை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். அது தவிர கதாபாத்திரங்கள் தேர்வு, கதாபாத்திரங்களுடைய நடிப்பு, அப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு சினிமாத்தனமாக இல்லாமல் ஒரு சாதாரணமாக இயல்பாகவே எடுக்கப்பட்டிருக்க விஷயம். இதற்காகவே வந்து இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸை நான் கொண்டாடுவேன். ஆனால் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மைனஸ் அப்படின்னா, அதிகபட்சமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் தான், படம் முழுக்க அஷ்ரஃப் தான் இருக்கார். ஃபஸ்ட்டு இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறார், எப்பா வெளியே விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அதை கடந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா
படத்தை தேவையில்லாமல் எங்கேயோ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து கஞ்சா கடத்தல் ஒரு பக்கம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சீன்ஸை வச்சு அதை நியாயப்படுத்துகிறாங்க. ஏன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதாவது இது வந்து ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபரை சம்மந்தமாக கதையில் எங்கேயுமே ஃபோட்டோகிராஃபியே கிடையாது. அதான் பெரிய விஷயமே. வைல்ட் லைஃப் ஒரு காடு சார்ந்த விஷயங்களுக்குள்ள ஒரு கேமரா எடுத்தோன்னா டெலிலென்ஸ் கேமரா கூட கிடையாது. ஒரு சாதாரண கெனான் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிறதா நான் நம்புகிறேன். என்னென்னா அம்மா வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க சின்ன வயசில் பையனுக்கு, அஸ்ரஃப்க்கு, அந்த வீரா கேரக்டருக்கு. அந்த கேமரா, அந்த குட்டி கேமரா, கெனான் கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவில் தான் அவர் ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ இது வந்து எலோசியஸ் பேஸ்டாக அலாசியஸில் மைண்ட்ஸை பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய பின்னணியான்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நம்மளே வந்து சிதைக்க வைக்குது. அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் அப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய காட்டுறாங்க. ஆனால் எதையுமே வந்து அந்த கேரக்டரை பாதித்த மாதிரி தெரியல. அப்புறம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களுக்குள்ளே. இது வந்து பேய் படமாக சொல்லலாமா, இல்லை இது வந்து காடு சார்ந்த விஷயத்தை பேசலாமா, இல்லை வந்து சமூக பிரச்சனை வச்சு பின்னணி வச்சிடலாமா, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவனுடைய பின்னணி வச்சிடலாமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம். இதெல்லாம் என்னுடைய மைனஸாக நான் பார்க்கக்கூடியது. ஒட்டுமொத்தமாக இந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். கரெக்டாக 130 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 10 நிமிடங்கள், 2 மணி 10 நிமிடங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். என்ன கொஞ்சம் பொறுமை தேவை. கதையை முடிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா வெளியேறடா அப்படின்னு பார்த்தா, இல்லை உட்கார இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியேறக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் கூட இழுத்து உட்கார வச்சு படத்தை பார்க்க வச்சுருந்தா அது பெரிய ப்ளஸ்ஸு. நாங்களும் அப்படி தான் உட்காந்து படம் பார்த்தோம். இருந்தாலும் இந்த படம் நல்ல ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லுவேன். ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற பேர் எடுத்துகிட்டு அவங்க வந்து கோல்டன் ட்ரீன்னு வச்சுருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஆசை. கோல்டன் ட்ரீ வச்சுருந்தா அதை குழந்தைங்களுக்கான கதை சொல்கிறது பொழுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதனால் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது நியாயப்படுத்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது படம். 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்தை வரவேற்பதற்கு தயாராகுங்கள். தியேட்டரில் போய் பாருங்கள். நல்ல டீம், அருமையான ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. விமர்சனமாக இதுதான் அப்படிங்கிறத தாண்டி இந்த விமர்சனத்துக்கு எதிர்மறையான விமர்சனமோ அல்லது இதை ஒட்டி உங்களுடைய பதிவுகளோ எதுவாக இருந்தாலும் இந்த விமர்சனத்துக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. சரியா? உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன். என்னால் இந்த படத்தை இப்படி தான் சொல்ல முடிஞ்சது. இருந்தாலும் படத்தை ரொம்ப கழுவி ஊற்றுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஒரு நல்ல டீம், நல்ல முயற்சி, அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். மீண்டும் அடுத்த ஒரு திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye-bye.